சமூகம் அல்லவோ என் அடையாளம் உன்முகம் அல்லவோ என் முகவரி உன் சமூகம் அல்லவோ உயர்த்திடுவேன் உன் நாமத்தை பிடித்திடுவேன் உன் கரத்தை என் அடையாளம் உம்முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ என் அடையாளம் உம்முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ அயராமல் தேடுவேன் துயராமல் வாழுவேன் அயராமல் தேடுவேன் துயராமல் வாழுவேன் பிரியாமல் பிணைவேன் பிரியமே பாதத்தில் பிரியாமல் பிணைவேன் பிரியமே பாதத்தில் உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன் என் அடையாளம் உம்முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே உம் வாசம் சுவாசிப்பேன் சுகமாய் ஜீவிப்பேன் உம் வாசம் சுவாசிப்பேன் சுகமாய் ஜீவிப்பேன் என் நேசரே உம்மை நேசிப்பேன் என் அடையாளம் உம்முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ உம்மை யோசிப்பேன் உம் வசம் யாசிப்பேன் உம்மை யோசிப்பேன் உம் வசம் யாசிப்பேன் நீங்காத உறவே நினைவெல்லாம் நிறைவே நீங்காத உறவே நினைவெல்லாம் நிறைவே உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே என் அடையாளம் உம்முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ என் அடையாளம் உம்முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ என் அடையாளம் உம்முகம் அல்லவோ என் முகவரி உம் சமூகம் அல்லவோ
என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணை ஏற்றி அழகு பார்த்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு
நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்திலையும் அப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு எங்களை வந்து அமர்ந்திருக்க செய்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே அப்பா, ஆண்டவரே, நீர் என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், அடியானுடைய வீடும் எம்மாத்திரம் என்று கேட்டானே தகப்பனே அப்பா. அதுபோல் ஆண்டவரே, ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றிற்கும் தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. உம்முடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் அல்ல ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது கிருபையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நிகரில்லாத அன்பை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா. இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிற எல்லா உயர்வுகளுக்காக ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லப்பட்டது போல தகப்பனே அப்பா, நீர் எங்களை உயர்த்துவதை பார்த்து இதுவே ஒரு ஜீவனுள்ள தேவன், இதுவே உண்மையுள்ள மார்க்கம் என்று ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை குறித்து பயந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நம்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களை பயன்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அல்ல, நாங்கள் உம்மை பிரதிபலிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அதற்கு எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே அப்பா. அதற்கு எங்களை உருவாக்குங்க தகப்பனே அப்பா. எங்களை காண்கிறவர்கள் அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற உம்மை பார்க்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷ சாயலை அல்ல, தேவனுடைய சாயலை எங்களில் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கென்று மரித்து ஆண்டவரே நீதிக்காக நாங்கள் பிழைத்திருக்கிறோமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருந்து உம்முடைய அபிஷேகம் அப்பா, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய ஞானம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களிலிருந்து பெருக வேண்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றிற்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றிற்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசு. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றிற்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றிற்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையைப் போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையைப் போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்த
அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன் உம்மேல் உம்மேலே. அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன் உம்மேல் உம்மேலே. அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன் உம்மேல் உம்மேலே. அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி எல்லாம் தொடர்ந்து அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாயின் கருவிலே ஆண்டவரே எங்களை முன்குறித்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதே என்று சொன்னது போல ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் அந்த ஒரு நன்றி உணர்வு. ஹல்லேலூயா. யாரும் என்னை பார்ப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய கண்கள் என்னை கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எத்தனையோ ஞானிகள் கல்விமான்கள் உண்டு. ஆனாலும் தேவன் என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் என்னுடைய கருவை கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான அவருடைய இரக்கமுள்ள கண்கள் நம்மை கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாய் இருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. உண்மையான தேவ பக்தி, உண்மையான தேவ பயம் ஹல்லேலூயா நமக்குள்ளே காணப்படும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. உலகத்தில் நமக்காக யாரும் செய்ய முடியாத அளவுக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா அழிவுக்கு போகாதபடிக்கு, நரகத்துக்கு போகாதபடிக்கு ஹல்லேலூயா அந்த அழிவில் நின்று நம்மை மீட்டெடுத்த தேவாதி தேவன்.
அவரை எல்லாரும் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் அல்லேலூயா அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி அவரை பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை நம்மையில் எப்போதும் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மகிமையை காத்துக்கொள்ளுவோமாக. ஆண்டவருடைய மகிமை நம்மேல் எப்போதும் இருக்கும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொன்ன பொழுது அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு பெலிஸ்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்மேல் மகிமை இருக்கிறதோ அப்பொழுது நம்மையில் காவல் உண்டாகி இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவரே அந்த மகிமை என் மேல் ஆண்டவரே எப்போதும் தங்கி இருக்கும்படியாக. அல்லேலூயா. அந்த மகிமை என்னை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தந்த மகிமையை நாம் இழந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உற்சாக பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, அல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னதமானவரே உன்னதமானவரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அல்லேலூயா. உம்மை உயர்த்தி துதிக்கிற தகப்பனே, என் வாழ்க்கையில நீங்க உயர்ந்திருங்கப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்க உயர்ந்திருக்கணும்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் எப்போதும் உம்மை உயர்த்தி துதிக்கிற ஆண்டவரே மகனாக மகளாக எப்போது நான் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பூமியில் என்னை நீர் உண்டாக்கினதனுடைய நோக்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய துதியை உம்முடைய புகழை உம்முடைய மகிமையை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அந்த நோக்கத்திற்காக நம்மை ஏற்படுத்தின தேவன், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. தாங்கிடும் தீனம் தாங்கிடும் நங்கூரமே. தீனம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், சந்தோஷப்பட்டு களி கூறுவோமாக. அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச
எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எல்லாம் உணர்ந்து சொல்லுவோம். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசுராஜா. இருள் நீக்கும் சுடரே என் இயேசுராஜா. என் வாழ்வின் ஆனந்தமே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசுராஜா. என் வாழ்வின் ஆனந்தமே. என்றும் என் வாழ்வின் ஆனந்தமே. என்றும் என் வாழ்வின் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. மனதுருகும் தேவா. மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா. மாபெரும் சந்தோஷமே. மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா. மாபெரும் சந்தோஷமே. எந்தன் மாபெரும் சந்தோஷமே. எந்தன் மாபெரும் சந்தோஷமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைப்பவரே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. இந்த நல்ல சமாரியனே. இந்த நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து
ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் கடந்து வருவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர், ஆண்டவர் மகத்துவமான தேவன். ஆண்டவரே இந்த கால வேளையில் எல்லாம் ஒருமுனைப்பட்டு அந்த சமூகத்தில் விசேஷமாக இந்த நாளில் கர்த்தர் இருதயத்தில் ஏவினபடினால் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நமக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்காக, திருச்சபை போதகர்களுக்காக, சுவிசேஷங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தில் ஓடி உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக, உண்மையாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே இந்த சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே இது எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாம் உங்கள் ஊழியக்காரங்களோட பேரில் சொல்லி சோம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த நல்ல தேவனுடைய மனிதனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த நல்ல கர்த்தருடைய தாசனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொடர்ந்து அவங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன், பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிக்குரிய வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே திறப்பில் நின்று சுவரை அடைக்கிற, ஆண்டவரே நரகத்தின் வாசலை அடைக்கிற மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிற உம்முடைய தேவதாசர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மன்றாட்டு ஜெப வீரர்களாய் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானாதிபதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தங்களை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிக்குரிய போராட்டங்களை தேவன் அறிவீர். ஆண்டவரே கர்த்தர் நாளிலே கர்த்தர்களை வீழ்ச்சி அடைக்கும்படி ஜெபிக்கிறோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தேவனுக்காக நிற்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்கள், ஒவ்வொரு தேவனுடைய தாசர்கள், சபை போதகர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே தீர்க்கதரிசிகள், ஆண்டவரே வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சிறுவர் ஊழியர்கள், வாலிபர் ஊழியங்கள், ஆண்டவரே கர்த்தாவே கைப்பிரதி ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுடைய மனுஷிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கடைசி நாட்டில் யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இந்த வேளையில் ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. என் ஆண்டவர் அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே என் ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மோசேயின் கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்த போது கீழே யுத்தத்தை தொடங்கின யோசுவா வெற்றி பெற்றான். ஆனால் அதே மோசேயுடைய கரங்கள் தளர்ந்த போது அவன் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறது பெரிய கிருபை. இந்த கால வேளையில் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களை தொடர்ந்து பலப்படுத்துவீராக. உம்முடைய கரம் அவங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஊழியக்காரருக்கு உதவியாக இருக்கிற துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாழ்க்கை துணைக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் பலப்படுத்துவீராக. அவருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய சந்ததிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வெளியிடத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே இந்த நாட்களிலே ஊழியக்கார குடும்பங்களுக்கு தேவையான பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமாக ஆண்டவரே ஊழிய வேலைகளை செய்கிற அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்க பாதுகாப்புகளை தருகிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய தாசர்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய சரீர பிரகார
பிரகாரம் பாதுகாப்பு தரும்படி ஜெபிக்கிறேன். வாகனத்தில் போகும்போது வரும்போது பாதுகாப்பு தருவீராக. ஊழியத்தின் நிமித்தம் கடந்து செல்லுகிற பாதைகளிலே பாதுகாப்பு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். என் ஆண்டுடைய கரம் வெளிப்படுவதாக, என் ஆண்டுடைய கிருபை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரை தாங்கி நடத்துவதாக ஆண்டவரே. ஆண்டவரே குறிப்பாக அவருடைய தனிமையான நிலைகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரங்க அவங்க எவ்வளவுதான் வைராக்கியமா ஊழியம் செய்தாலும், தேவன் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை வெளிப்பட்டாலும், எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஒரு சூரியச்செடியின் அனுபவம் இருக்குதா ஆண்டவரே? தனிமையில யாருமே அவளை விசாரிக்க முடியாம வேதனையில இருக்கிற ஊழியக்காரங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஸ்தலங்களிலே நல்லா இருக்கியான்னு கூட கேட்க நாதி இல்லாம ஆண்டவரே, சரியான உணவு எடுத்துக்கொள்ளாம, சாரிப்பு இல்லாம தன்னந்தனியாய் கைவிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்காய் ஜெபிக்கிறேன். அது தமிழகத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவின் எல்லையில இருந்தாலும் சரி, எங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் விசாரிப்பு இல்லாத ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் கிருபையா இறங்குங்க, கிருபையா இறங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்பேற்பட்ட ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபித்த அந்த எலியாவுக்கு கர்த்தர் தூதனை அனுப்பினீர் ஆண்டவரே. அப்பமும் ஆண்டவரே தண்ணீரும் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினீங்களேப்பா. இந்த காலை வேளையில என் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய் படுத்திருக்கிற அவர்களை கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. உடைய காகங்களை அனுப்புங்கப்பா, உங்களுடைய தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் அவளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. ஒரு அதிசயம் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக, ஒரு அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக ஆண்டவரே. அந்த ஊழியர்களை, அப்படி சோர்ந்து போய் கிடக்கிற ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்தி தாங்கி எழும்ப பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியே எவ்வளவு சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிற அவர்களுடைய காயங்களை ஆற்றும். என்னதான் எவ்வளவு பெரிய திருச்சபைகளை நடத்தினாலும், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும், அவருடைய மனசுல இருக்கிற வலிகள், அவருடைய இருதயத்தில் இருக்க காயங்களை தேவன் அறிவி. கர்த்தாவே அவர்களை பலப்படுத்துங்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்க நான் ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தை மயப்படுத்து ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையில பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் வீட்டில் வருமானம் இல்லை, இந்த லாக்டவுன் சூழ்நிலைகளால, கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையினால வருமானம் இல்லாமல் ஒரு நாளும் எப்படி சாப்பிடுவோன்னு தெரியாம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நாள் காத்திருந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் போஷித்து நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் இறங்குங்கப்பா. உம்முடைய ஊழியக்காரங்க ஒன்னுலையும் குறைவுபட்டு போகக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய். அவருடைய எல்லா பொருளாதார தேவைகளை சந்திப்பிறாங்க ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு இடங்களில் ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷித்து ஆண்டவரே உடுத்து வித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல பலவீனங்களோடு எவ்வளோ பேருக்கு ஜெபமணி சுகமாகிறது. ஆனால் அவங்களுக்கு ஒரு தலைவலினா, அவங்களுக்கு ஒரு வயிற்று வழினா, ஐயோ யார் இதுலேருந்து என்னை காப்பாற்றுவாங்க புலம்புகிற வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்துவீராக. இப்பொழுதே அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்தகார வல்லமையின் கிரியைகள் செயலிழந்து போவதாக ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களிலே அற்புதமாக அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவங்களை பலப்படுத்து. இன்னொரு பகுதியில் நிறைய பணங்களை வைத்துக்கொண்டு அது எப்படி செலவு பண்ண தெரியாம இருக்கிற ஊழியர்கள் மனம் திரும்பவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையுள்ள சக மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறவர்கள் மற்றவருடைய காரியங்களில் கவனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அது நகர்ப்புறமோ கிராமமோ எந்த பட்டணமோ எந்த இடத்துல இருந்தாலும் சக மனிதர்களை விசாரித்து, ஆண்டவரே, கிராமப்புற பகுதிகளில் வசதிகள் இல்லாத இடங்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை விசாரிக்கிற ஒரு இருதயத்தை தரும்படி சுபிக்கும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய். ஊழியர் குடும்பங்களை பலப்படுத்துகிறார். தேவன் அவருடைய எல்லா தேவைகளை சந்தித்து நடத்தும்படி சுபிக்கிறார். ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நன்கு அறிவோம். ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அற்புதங்களை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும்படி சுபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழிய பாதையில் அநேக அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், அநேக எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில் உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கீங்களே, என் ஆண்டவர் பலப்படுத்தும். ஆண்டவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி சுபிக்கிறோம். உடைய விசேஷத்த கரம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளிலே குறிப்பாக அப்படி நெருக்கத்தின் மத்தியில் உபத்திரத்தின் கொகையில் மது அருகிலே ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கள். அவருடைய குடும்பமோ அவருடைய பிள்ளைகளோ யாரையும் யார் தொடுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க கூடாது. ஆண்டவர் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எதிர்ப்புகள் மத்தியில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, திருச்சபைகளை கட்ட ஆரம்பித்து விட்டு பாதியிலே நிற்கிறதுன்னு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நிறைய தேவைகள் இருந்தும் அது சரியாக பூர்த்தி செய்ய முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யுங்க. சபை கட்டிட்டு இன்னும் தளம் போட முடியலையே, யா எனக்கு உதவி செய்யுங்கன்னு காத்திருக்கிற தாசர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இதோ காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீங்களே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நின்று போய் கிடக்கிற சபையின் கட்டுமான காரியங்களை கர்த்தர் தொடங்குவீராக. அற்புதம் செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்று ஒரு அதிசயம் நடக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டுமாக தேவரீர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த விசேஷத்து கிருபை, இரக்கம், தயவு இருப்பதற்காக நன்றி. எல்லா ஊழியக்கார குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை துணை எல்லாரையும் ஆசீர்வதி. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நடத்தி அவர்கள் மூலமாய் செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதி, அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி என் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மேம்படுத்த முடியாது சொல்லி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெபத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரமே. ஜெபத்தை கேட்பவரே, நீரை காண்பவரே, என்னோடு இருப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரமே.
ஆகாரை கண்டவரே, என்னையும் காண்பவரே. ஆகாரை கண்டவரே, என்னையும் காண்பவரே. உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரமே. ஜெபத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஜெபத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரமே, உமக்கே ஸ்தோத்திரமே. கால வேளையிலே அவனுடைய சமூகத்தில் இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நம்புகிறோம். தொடர்ந்து ஊழியக்காரங்களுக்காக செபியுங்க. இன்னைக்கு நிறைய ரீதியில் ரொம்ப பாதிப்புக்குள்ளே இருக்கிற நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக செபியுங்கள், விசாரிங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் அப்படிதான். சங்கீதம் 9:18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் எல்லாராலையும் மறக்கப்படுது அப்படின்னா அவங்க எளிமையானவங்க, அவங்க ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க, அவங்க எந்த விதமான காரியங்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் தேவனுக்குள்ளே தன்னை காத்துக்கொண்டு எளிமையாக கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழ்கிற அந்த கூட்டம்தான் இன்றைக்கி அதிகமாக மறக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக ஊழியர்கள். நீங்கள் நினைக்கலாம், இவரும் ஒரு பாஸ்டர் தானே, அதனால தான் அப்படி பேசுகிறார். நான் உங்களை மாதிரி ஒரு விசுவாசியாக இருந்து தான் இன்றைக்கி ஊழியக்காரனாக நிற்கிறேன். யாரும் ஊழியக்காரனாக பிறக்கிறதில்ல, ஆனால் ஊழியர்களாக உருவாக்குகிறோம். என்னோடய 18 வயசில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமா நான் பார்த்தது எனக்கு இயேசுவை பற்றி சொன்ன ஊழியர்கள். அவனோட வாழ்க்கையை நான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ நிலைகளில் என்னுடைய 21வது வயதில் தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் பார்க்குறேன், எத்தனையோ கிராமப்புற பகுதிகளிலேயோ இல்லை பட்டணங்கள்லேயோ ரொம்ப எளிமையாக வெளியவே தெரியாமல் ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற எத்தனையோ ஊழியருடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நல்லா தெரியும். அவங்க எல்லாராலையும் மறக்கப்பட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பெல்லாம் ஆண்டவருக்காக வாழ நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலான்னு நினைக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நம்மளை மறந்துடுவாங்க. அப்படி மறக்கும் போதே நம்ம உடஞ்சி போயிடுறோம். உண்மையை சொல்லணுன்னா, அப்படி மறக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை, பரலோகம் உங்களை நினைத்து இருக்கிறது, மறந்துடாதீங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான் ஊழியர்களாக எங்களையும் வாழ வைக்கிறது. நிச்சயமாக நம்புகிறோம். நீதிமொழி 28:18 சொல்கிற மாதிரி, 23:18 சொல்லுகிற மாதிரி நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அது உண்மை. ஆனால் அந்த நம்பிக்கையில் ஆண்டவரை நம்பி வாழும்போது வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறையா இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் எங்களை விசாரிக்கிறார், கர்த்தர் எங்களை எந்த நிலையிலும் எங்களை கைவிட மாட்டார். இந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள தான் எங்களுடைய உலகம் வாழுது. பொதுவாக ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவரை நம்பி இந்த உலகத்தில் ஜீவிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்திலையும்
கவலைப்பட மாட்டார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையில், மிஷினரிகள் வாழ்க்கையில் ரொம்ப பாதித்த ஒரு நபர் வில்லியம் கேரி, இந்தியாவின் மிஷினரிகளின் தகப்பன். அவருடைய சுயசரிதை வாழ்க்கையை படிக்கும்போது பார்க்கும்போது என்னை ரொம்ப தாக்கின ஒரு விஷயம். அவர் இந்தியாவுக்கு கல்கத்தாவில் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களில் அவருடைய மகன் மரித்தபோது ஜாதி குடும்பம் அதிகமாக இருந்ததுனால, அவர் வெளிநாட்டவர்ன்றதுனால தன்னோட மகனுடைய பரியலை தன்னோட சொந்த கையினாலே அவர் தனியாக குழி தோண்டி புதைத்த அந்த சம்பவம் என்னை உண்மையாகவே உடைச்சிது. இன்றைக்கும் எத்தனையோ மிஷினரி ஸ்தலங்களை இப்படி வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையானது. வட இந்தியாவில் மட்டும் நினைக்காதீங்க, தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேர் மிஷினரிகளாக உண்மையாக வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இட் மீன்ஸ் கைவிடப்பட்ட நிலை, விசாரிப்பு இல்லை. நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா? நீங்களே இருக்கீங்க, என்றைக்காவது உங்கள் ஊழியக்காரை பார்த்து நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க கேட்டிருக்கீங்களா? பாருங்கள், வாய்ப்பே இருக்காது. அவர் உங்களை கேட்பார், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் எப்படி போகுது, எல்லாம் நல்லா ஓகேவா, நீட்டாக வேலைக்கெல்லாம் போகிறீங்களா? விசாரிப்பு. தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே. எல்லாருடைய மனசுலையும் என்னை யாராவது விசாரிக்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருக்கும் மனசுன்னு ஒன்று இருந்தால் கட்டாயம் இந்த எண்ணம் இருக்கும், என்ன யாராவது விசாரிக்க மாட்டாங்களான்னு. நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருக்குள்ளே இந்த எண்ணம் உண்டு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த சூழ்நிலையை கடந்து செல்றதுக்கு ஒன்று அவங்களோட நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும். என் கல்லூரி நாட்களில் ஒரு 140 பேர் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் சேர்த்து 140 பேர். சாயந்தரமும் காலையிலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் பொதுவான ஒரு மொபைல் இருக்கும், ஃபோன் இருக்கும், அதில் ஆன்லைனு, அதுக்கு கால் வரும். அந்த ஊர் பேரை சொல்லி அந்த பேர் நபரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த ஃபோன் அடிக்கிறதுக்கும் நான் தங்கின ரூமுக்கும் பக்கம். அந்த ஃபோன் யாருக்கு சத்தம் கேட்காது, எனக்கு தான் கேட்கும். நான் தான் கூப்பிடணும், இல்லைன்னா யாராவது கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளும் ஒரு ஃபோன் வந்ததே கிடையாது. அப்போது ஒரு நாள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்தது, உன்னை பாரு யாருமே உனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, நீ ஒரு அனாதை மாதிரி இருக்கிற அப்படின்னு. நான் அன்னிலேருந்து முடிவு பண்ணேன், யார் ஃபோன் வந்தாலும் நான் அதை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி காலேஜில் யாராவது சந்திக்க பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணுறது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, அவங்கள விசாரிக்கிறது. ஏன்னா அவங்க என்ன தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை. எனக்காக தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கார். அவங்ககிட்ட நின்று கொஞ்சம் பேசுவேன். அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஜூனியர் பசங்களோ சீனியரோட பேரண்ட்ஸோ யாருடைய பேரண்ட்ஸ் இருந்தாலும் விசாரிப்பேன். சூழ்நிலைகளை நாம் தான் மாற்றிக்கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் விசாரிப்பு இல்லாமல் இருக்கும்போது நாம் அதை பக்குவம் அடைகிறோம். அந்த பக்குவத்துக்குள்ளே வரும்போது நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ளணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால தான் அந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், இல்லை எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எங்கள் நம்பிக்கையெல்லாம் ஒன்று தான், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு எல்லாத்தையும் இழந்தாலும் மனசில் வர ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்டு எடுக்கிறவர், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுகிறவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இதுதான் நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். இந்த ஒரு வாழ்க்கை தான் என்னையும் உங்களையும் பூமியில் வாழ வைக்குது. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை விட கஷ்டமான நிலையில் இருக்கிறவங்கள திரும்பி பாருங்கள். உங்களை விட மோசமாக இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களை குறித்து யோசி. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, கீழே குழியில் விழுந்துருவீங்க. உங்களுக்கு மேலே வாழ்கிறவங்கள, பணக்காரங்களா வசதிகளாக வாழ்கிறவங்கள குறித்து எரிச்சல் அடையாதீங்க. அது மோசமானது, அதை விட்டுடுங்க, அது வேண்டாம். பொறாமை, கோபம் அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய எண்ணம் உங்களை விட மோசமான நிலையில் இருக்கிறவங்கள குறித்து நினச்சி பாருங்கள். அவங்க எப்படி வாழ்கிறாங்க,
எப்படி இந்த பாதையில் கடந்து போகிறாங்கன்றது யோசிப்பாங்க. நான் நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையை கடந்த கால வாழ்க்கைகளை பார்த்துருக்கேன். அவங்க அவ்வளோ நிலையில் எப்படி உறுதியாக நிற்கிறாங்க, இதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கினது உங்களுக்கும் சொல்லுகிறேன். உங்களை போல தான் சராசரியான மனிதர்கள் நாங்களும். உங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு குடும்பத்தில் தேவைகளா எங்களுக்கு குடும்பத்தில் தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன காரியங்களுக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய உண்டு. ஆனால் இவைகள் மத்தியில் நாங்கள் சந்தோஷமாக பேசுகிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், அவர் என் கூட இருக்கிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறதுனா பாஸ்டர்னா வானத்துலேருந்து குதிச்சு வந்தவங்க நினச்சிக்கிறாங்க. நாங்களும் உங்களை போல் மனுஷங்க தான். என்ன உங்களுக்கு 100 பிரச்சனைனா எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் இடினா எங்களுக்கு எல்லா பக்கமும் இடி இருக்குது. உங்களுக்கு ஒரு பாதை அடைஞ்சால் எங்களுக்கு நிறைய பாதை அடைஞ்சு போகுது. ஆனாலும் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நம்ம நம்பிக்கை தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை விட்டு விடாமல் இருக்கும்போது நிச்சயம் தேவன் நடத்துவார். இதில் குறிப்பாக சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கையை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஏன்னா அவனோட நம்பிக்கை யார் மேலே இருக்குதோ அவர் மகா பெரிய தேவன். உங்கள் நம்பிக்கையை உலக பிரகாரமாக பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் சூழ்நிலைகள் மீதும் சந்தர்ப்பங்கள் மீது வாய்ப்புகள் மீது இப்படியே நம்பிக்கை வைக்கும்போது அது தோற்று போகும்போது அதுவும் அந்த நம்பிக்கை கெட்டு போகும். ஆனால் உங்கள் நம்பிக்கையை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மேலே வைக்கும்போது ஒரு நாளும் ஒருபோதும் உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாது. புரிஞ்சுக்கணும். என்னுடைய மோஸ்ட் சீனியரோட வாழ்க்கைகளில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதில் குறிப்பாக அவருடைய குடும்பங்களில் உள்ள தேவைகள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வீடு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். எப்படி இவங்க இந்த சூழ்நிலை இவங்க வாழ்கிறாங்கலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு நடுவில் மனரம்யமாக இருப்பாங்க. அவங்க வீடு சின்னோண்டு இருக்கும். ஆனால் நான் அப்போ விசுவாசியாக இருந்தபோது சில வீடு பிரதிஷ்டைக்கெல்லாம் போவோம். அப்போது அந்த வீடு பிரதிஷ்டைக்கு பாஸ்டர் கூட்டின்னு போவோம். பாஸ்டரோட வீடு எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அங்கே அமைதியாக வந்து அந்த வீடை அழகாக ப்ளஸ் பண்ணி ஜோம் பண்ணிட்டு போகும்போது யோசிச்சிருக்கேன், இவருக்கே வீடு இல்லை, இவருக்கு இருக்கிற வீடு வாடகை வீடு. ஆனால் பாரு, இவர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் ஜோம் பண்ணுறா, அவங்களுக்கு வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு வீடு கிடைக்குது, அவங்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் அவருக்கு சரியாக வீடு இல்லை, வாடகை வீடு தான். அந்த வாடகை வீட்லேயும் ஒரு காலை கூட நீட்டி உட்கார முடியாது, அவ்வளோ நெருக்கமான இடம். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், இல்லை இவங்க யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அது நிச்சயம் கெட்டு போகாது. இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளை, உங்களை சுற்றி உள்ள ஊழியர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அவங்களுக்காக ஜெபிங்க. உங்களை விட சிறுமைப்பட்டவங்களை நினச்சி பாருங்கள், அவங்களுக்காக ஜெபிங்க. ரெண்டாவது, அவங்க மேலே அக்கறை செலுத்துங்க, அவங்களுக்கு விசாரிங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிங்க. மூணாவது, முடிஞ்ச கிரியை செய்யுங்க, உதவி செய்யுங்க. இட்ஸ் குட், அது ரொம்ப நல்லது. இந்த லாக்டவுனில் உண்மையாகவே யார் யார் சக ஊழியர்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கீழ்த்தளத்துலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்களோ அவங்க தான் அடுத்த ஊழியருடைய தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்கு தங்களால் இயன்றதை கொடுத்தாங்க. அவங்களாம் எந்த ஃபோட்டோவும் போடலை, அவங்களாம் எந்த வீடியோவும் போடலை, அவங்களாம் எதுவுமே தங்களை பிரபலப்படுத்திக்கொள்ள, தங்களை மறைத்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படி அந்த ஊழியர்களுடைய தேவைகளை தேடி போய் சந்தித்து அவங்களுடைய காரியங்களை பார்த்தாங்க. இன்றைக்கி உலகம் எப்படின்னா, நல்ல வசதியாக இருக்கிறவங்களோடு சேர்ந்து வாழ விருப்பப்படுறோம், கஷ்டப்படுறவங்களோடு, தனிமையில் இருக்கிறவங்களோடு, அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அறநெறிகளை சுற்றி உள்ளவங்களோடு யாருமே இல்லை. இதுதாங்க பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம். இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், தேவன் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை விட கீழே இருக்கிறவங்கள நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க, அவங்கள விசாரிங்க, செயல்படுங்க.
நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாது. கர்த்தர் நிச்சயமாக எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உங்கள் ஜபத்தை தேவன் மறந்ததே இல்லை. தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆனால் உங்களை விட இப்படி நிலையில் கைவிடப்பட்டவங்களை நினைத்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கடைக்கு போனால் எல்லாமே 2 வாங்கிட்டு வருவார். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், ட்ரெஸ் வாங்கினாலும், சட்டை வாங்கினாலும், நிறைய விஷயம். அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் பிரதர் ஏன் இப்படி எல்லாம் 2 வாங்குறீங்க? அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் நல்ல வசதியெல்லாம் தந்திருக்கிறாரு, எனக்கு போதுமான தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திச்சிருக்கிறார். ஆனால் நான் அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு முடிவு, என்னோடு இருக்கிற எனக்காக ஜெபிக்கிற, எனக்காக ஊழியம் செய்கிற ஊழியரை நினச்சி பார்க்குறேன். அவர் என்னுடைய சகோதரர், அவர் எனக்காக ஜெபிக்கிறார். அதனால் நான் என்ன வாங்க போனாலும், நான் ஒரு ஷூ எடுத்தால் கூட 2 ஷூ எடுப்பேன். ஒன்று அவருக்கு, ஒன்று எனக்கு. ஒரு சட்டை எடுத்தால் கூட 2 சட்டை எடுக்கிறேன். எதுக்குன்னா ஒன்று அவருக்கு, ஒன்று எனக்கு. எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இது எப்போதுமே இப்படி தான் செய்வீங்களா? ஆமாம், இது எப்போதும் இப்படி தான் செய்வேன். எனக்கு அது ஒரு பெரிய பாடமாக இருந்தது. இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியரை நினச்சி பாருங்கள். அவங்க வாழ்க்கைகளை நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு எப்படி வருமானம், அவங்க எப்படி வாழ்கிறாங்க, தேவன் அவங்கள எப்படி நடத்துகிறான்றதை யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிப்பீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் விசாரிப்பீங்க. அப்படி விசாரிப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இயன்ற உதவியை உங்கள் ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் செய்வீங்க. இது யாரோ சொல்லியோ யாரோ ஒருத்தங்க வற்புறுத்தியோ செய்வது அல்ல. ஒரு நாள் ஒருத்தங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஏன் இப்படி ஊழியக்காரங்க இப்படிலாம் கேட்குறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ராஜ்யத்தோட வேலையை ராஜ்யத்தின் புத்திரர்கள் செய்கிறாங்க, தேவனோட ராஜ்யத்தின் வேலைகளை ஊழியக்காரங்க செய்கிறாங்க. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு நானும் நீங்களும் போகிறீங்க அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்கு நான் விதைக்காமல் நீங்கள் விதைக்காமல் யார் விதைப்பாங்க? நீங்களும் தேவனோட ராஜ்யத்தில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நீங்கள் தேவனோட ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு புரியாது. அதனால் உங்கள் ஊழியர்களை விசாரியுங்கள், உதவி செய்யுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஊழியர்களை நினைத்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எத்தனையோ ஊழியர்கள் சரிவர தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் எத்தனையோ நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்கள கர்த்தர் திறந்து பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தை நீங்கள் மேம்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலவாலையும் மறவாதே. ஆமென். God bless you.